ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டைக்குச்சி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் வந்து எடுத்துக்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக்ஸ்லாம் இருக்கும், வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ இந்த கட்டைப்பைக்குள்ளே இந்த ரோப்பை வந்து விட்டுட்டு நம்ம என்னாண்ட வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துகிட்டு இது சமமாக வந்து சமப்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் விட்டுட்டேன். இப்போ ஒரு டவலை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கு கிட்ட நம்ம பாத்திரம் கழுவிட்டு நம்ம வந்து கை வந்து துடைச்சிக்கலாம். நம்ம பாத்ரூமில் வந்து டவல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருத்துணியெல்லாம் வந்து வச்சுருப்போம் கிச்சன் துடைக்கிறதுக்கு. அந்த துணியுமே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பீத்தாம்பரி பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நான் திரும்பவும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்த உடனே நல்லா பொங்கி வரும். நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பச்சை கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தீர்த்த போகிறோம்னா, நம்ம தேங்காய் நார் வச்சு தான் நம்ம தீர்த்த போகிறோம். இப்போ தேங்காய் உரிக்கிறீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த தேங்காய் நாரை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் தாம்பாளத்தட்டு, விளக்கு தாம்பாளத்தட்டுலாம் வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா சுருட்டி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு லப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து சிந்தாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு 2, 3 பீஸ் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பீஸ் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வந்து விலை கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நாரை வச்சு நம்ம சூப்பராக வந்துட்டு விளக்கு தாம்பல் தட்டு கழுவி முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம பீத்தாம்பரி பவுடர் வந்து தொட்டாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ லைட்டாக போட்டு நான் கொஞ்சமாக வந்து தீத்தினேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம வாரந்தோறும் வந்து 10, 20 செலவு பண்ணுன்ற அவசியம் இருக்காது. இந்த பீத்தாம்பரி பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதையுமே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யணுன்றதை நான் வந்து மெஷர்மெண்ட்டோடு வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த தட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் தேவையில்லாத பொருளை வந்து செலவு பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கலாங்க. எப்போவுமே நம்ம வீடு வந்து வாஷ் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பு வந்து ரொம்பவே வந்து கருப்பாக வந்து இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போடும்போதே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு நல்லா வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, அது வந்து ஸ்மெல்லு எதுவும் இல்லாமல் நல்லா பிசு பிசுப்புலாம் இல்லாமல் அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முட்டையோட தோல் வந்து வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக வந்து சபீனா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 2 பொருள் வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் விளக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சாதம், குழம்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம விளக்க ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்க்ரப்பில் வந்து பாக்டீரியா அதிகமாக இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு நீங்கள் வந்து காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது விளக்குனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளோட இந்த பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு வின்பார் சோப்பு தான் வாங்கி விளக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா சூப்பராக பளிச்சுன்னு வந்து கொடுக்குது. இந்த முட்டைத்தோலை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து சபீனாவோ அல்லது வின்பார் சோப்பு வந்து தொட்டு தீர்த்துனீங்கன்னா சும்மா பளபளன்னு இருக்கும் பாத்திரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய இன்னும் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கையோட இந்த சிங்க்குமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். இந்த சிங்க்குமே வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. என்னமோ எதுன்னு நினச்சேன், இந்த முட்டைத்தோல் நல்லாவே வந்து வேலை செய்யுது. இந்த முட்டைத்தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட பணம் வந்து எங்கேயும் போகாது, உங்கள்கிட்ட மிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து துடைக்கும் போது கொஞ்சமாக வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ கரைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எறும்பு, கரப்பாம்பூச்சி, கொசு, இது எதுவுமே வந்து அண்டாதுங்க. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும்.
வீடுமே வந்து சுத்தமாக இருக்கும், துர்நாற்றம் வந்து அடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிஃபெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துடைச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பெல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா வந்து சூப்பராக நீட்டாக இருக்குங்க. கரை கூட போகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம துடைச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு டிப்பு வந்து முக்கியமாக சொல்ல போகிறேன். நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம துடைச்சி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டைம் இது உப்பு போட்டு தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து தண்ணி மாற்ற போகிறோம். தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா இதில் பாதி அழுக்கு வந்துடும். அப்படியே வந்து புழிஞ்சு விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து மாற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணுற லிக்விடை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து கம்போர்ட்டு, லிக்விடு, சர்ஃப் எக்ஸல் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு வந்து வந்துடும். இதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்கி தேவையில்லாத காசை வந்து செலவழிக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா அடித்து விட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு இந்த மாப்பை வந்து நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம திரும்பவும் வந்து நல்லா துடைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். வீடுமே வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நைசால் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம கம்போர்ட்டு இந்த மாதிரி வந்து ஷாம்பு இந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சாமிக்கு வைக்கிற பூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து டேரெக்டாக வந்து நம்ம டஸ்ட்பினில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கவரில் போட்டு அதை முடிச்சு போட்டு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படியே வந்து போடவே கூடாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு செலுத்துகிற பூ இல்லையா, அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம நிறையா அதில் அந்த குப்பைகள்லாம் வந்து சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நீங்கள் கவர் கட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுவும் வந்து சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாவு வந்து வச்சுருந்தோம். அதாவது ராகி மாவு. இது வந்து அடிக்கடி வந்து பூச்சி பிடிச்சிரும். நம்ம வச்சுட்டு மறந்துடுவோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மந்த்லி ஒரு முறை வந்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சலிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு கிளாஸில் வந்து மாவு அள்ளிட்டு ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சுற்றிலையும் வந்து சிந்தாமல் செதுறாமல் அழகாக சூப்பராக வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம இப்போ ஜலிச்சு வந்து எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து நம்ம அந்த கிளாஸில் கொட்டி சலிச்சோன்னா சூப்பராக வந்து சலிச்சிடலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்ச அந்த மாவை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கையை வச்சு இப்படி எடுக்கும்போது நமக்கு கையெல்லாம் வந்து மாவு வந்து ஒட்டுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சரை பெட்டி வந்து கப்பு வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம். சரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த கப்பை வச்சு தான் நம்ம வந்து நமக்கு தேவைன்றப்போ ஒரு கப்பு 2 கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கப்பு வந்து இதுக்குள்ளேயே போட்டுட்டோன்னா எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவில் வந்து நமக்கு பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு துண்டு அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் ஓட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூச்சி வண்டு இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூண்டு வந்து அந்த காம்பை வந்து போடலாம், காஞ்ச மிளகாயும் போடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் ஓட்டை தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது வந்து மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ வந்து இதை திறந்து பார்த்துக்கணும். இது ரொம்ப நாளைக்கு வந்து மாவு வந்து வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.